வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. சூயஸ் நெருக்கடி, பேரரசுகள் பின்னடைவு. சில போர்கள் நிலத்திற்காக அல்ல, சில போர்கள் காலத்தின் அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதற்காக. மத்திய கிழக்கு ஒரு புதிய பாடத்தை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தது. சூயஸ் கால்வாய் ஒரு நீர்ப்பாதை, பல சக்திகள். சூயஸ் கால்வாய் ஒரு கால்வாய் அல்ல, ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையிலான உயிர் நாடி. வணிகம், இராணுவம், பேரரசின் அதிகாரம். இந்த கால்வாயை யார் கட்டுப்படுத்துகின்றார்களோ அவர்களிடம் சக்தி. எகிப்து ஒரு புதிய குரல். 1950களில் எகிப்தில் ஒரு புதிய தலைவர். அவர் தேசிய கௌரவம் பேசினார், வெளிநாட்டு கட்டுப்பாட்டை எதிர்த்தார். அவர் எடுத்த ஒரு முடிவு உலகை அதிர்ச்சியடையச் செய்தது. 1956 தேசியமயமாக்கல். ஒரு நாள் எகிப்து அறிவித்தது, சூயஸ் கால்வாய் எங்களுடையது. பிரிட்டனின் அதிர்ச்சி, பிரான்ஸ் கோபம். ஏனெனில் இந்த கால்வாய் அவர்கள் பேரரசு வலிமையின் சின்னம். இரகசிய கூட்டணி. இந்த அதிர்ச்சிக்கு ஒரு இரகசிய பதில் உருவானது. பிரிட்டன், பிரான்ஸ், இஸ்ரேல் 3 நாடுகளும் ஒரே திட்டம். இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும், பின்னர் பிரிட்டன், பிரான்ஸ் அமைதி என்ற பெயரில் நுழையும். இது போர் அல்ல, ஒரு நாடகம். இஸ்ரேல் தாக்குதல் 1956 அக்டோபர். இஸ்ரேல் சினாய் தீபகற்பத்தில் நுழைந்தது. வேகமான இராணுவ முன்னேற்றம். உலகம் போர் தொடங்கியது என்று நினைத்தது. ஆனால் உண்மை வேறு. பேரரசுகளின் தவறான கணிப்பு. பிரிட்டன், பிரான்ஸ் நினைத்தன உலகம் ஆதரிக்கும், அமெரிக்கா அமைதியாக இருக்கும். ஆனால் உலகம் மாறிவிட்டது. அமெரிக்கா மற்றும் சோவியத் புதிய சக்திகள். இந்த முறை அமெரிக்கா பேரரசுகளுக்கு ஆதரவு தரவில்லை. சோவியத் கடும் எச்சரிக்கை விடுத்தது. 2 புதிய சக்திகள் ஒரே கருத்தில், போர் நிறுத்தப்பட வேண்டும். அவமானகரமான பின்னடைவு. அழுத்தம் அதிகரித்தது. பிரிட்டன், பிரான்ஸ் பின்னடைந்தன. படைகள் வெளியேறின. அதிகாரம் குலைந்தது. இந்த நெருக்கடி ஒரு உண்மையை உலகத்திற்கு சொன்னது. பழைய பேரரசுகள் முடிந்துவிட்டன. எகிப்தின் வெற்றி அரசியல். இராணுவ ரீதியில் எகிப்து வெற்றி பெறவில்லை, ஆனால் அரசியல் ரீதியில் பெரும் வெற்றி. தேசிய கௌரவம். அரபு உலகில் தலைமை. சூயஸ் அரபு எதிர்ப்பின் சின்னமாக மாறியது. மத்திய கிழக்கின் புதிய காலம். சூயஸ் நெருக்கடி, பேரரசுகளின் முடிவு, தேசியவாதத்தின் எழுச்சி, அமெரிக்கா சோவியத் நேரடி செல்வாக்கு. மத்திய கிழக்கு ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் நுழைந்தது. நிறைவாக 1956 ஒரு கால்வாயில் நடந்த போர் அல்ல, ஒரு காலத்தின் முடிவு. பழைய அதிகாரம் மறைந்தது. புதிய சக்திகள் மேடைக்கு வந்தன. இந்த மாற்றம் அடுத்த போர்களுக்கு